இவ்வளோ சிம்பிளாக பண்ணுற இட்லி பொடியை நம்ம ஏன் காசு கொடுத்து வாங்கணும்? வீட்லேயே ட்ரை பண்ணலாமே. இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். உளுந்து இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு, அதோட 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து இது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு லைட்டாக பொரிஞ்சாலே போதும், ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போது பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அதோட 6-7 பூண்டு பல், அதோட 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதோட அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வறுத்தலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை கொரப்பாக அரைச்செடுத்தா நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆயிரும். நம்ம மற்றதெல்லாம் கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுற 1-2 விஷயங்களை வீட்டிலே பார்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் சரி, ஹெல்த் பெனிஃபிட்டும் சரி அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சிம்பிளாக இருக்க விஷயங்களை ஸ்கிப் பண்ணாமல் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.